வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். நேற்று நான் வந்து ஜி5ல லாக் அவுட்டுன்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். பாபில் கான் நடித்த படம், இர்ஃபான் கானோட பையன். ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி வந்து லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே 24 மணி நேரமும் தூங்குற டைமை தவிர அத்தனை நேரமும் ஃபோனில் தான் இருக்கும். அதில் நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டோம்னா லைக்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் தான் நம்ம வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே இது சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போது இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே அந்த இதை நோக்கி தானே போயிட்டுருக்கோம். அதை பற்றின கதை தான். அதில் வந்து அந்த பாபில் கான் வந்து பிராட்மேன் ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பார். அவர் வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், பயங்கர 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும். 10 மில்லியன் வரத்துக்கு அவர் பாடுபட்டுட்டு இருப்பார். அதுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ரியல் டைமில் இவர் தான் ஏமாற்றிப்பார். ஆனால் அந்த பொண்ணு ஏமாத்தினதாக சோஷியல் மீடியாவில் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் அது மாதிரிலாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வேகன் ப்ராடக்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் ரியல் டைமில் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றது அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணுவார் அவர் வந்து. ஸோ நம்ம அவர் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றா இருக்கும். ஆனால் வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சருங்கிற பேரில் தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சோஷியல் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வேணுங்க, கட்டாயம். அதை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அப்போ வந்து அது ஒன் பாயிண்டில் இவரோட ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடும். ஒரு பொண்ணு எடுத்து இவரை கண்ட்ரோல் பண்ணுவாள். நீ இப்போ இது பண்ணலைனாக்க நான் உன்னை வந்து நீ சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன். அதே மாதிரி நீ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீ ஏமாத்தினதை சோஷியல் மீடியா போட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவா. வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உனக்கு எப்போ வருதோ அப்போ உன்னோட உயிரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு உங்கிற கட்டத்துக்கு போயிடும் அந்த படம். ஸ்க்ரீன் பிளே வந்து செம சூப்பராக இருந்தது. ஒரு சோஷியல் மீடியானால் நம்ம இப்போ எல்லாருமே ஃபோனையே தானே வச்சுட்ருக்கோம். என்ன அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே, அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்கவே வேண்டாம். 24 மணி நேரத்தில் அவங்களோட பாதி லைஃப் வந்து ஃபோனில் தான் இருக்குது. அதனால இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதை பகிரணும், நம்மளோட லைஃப்பில் வந்து அத்தனையுமே ஓப்பன் புக்காக வந்து சோஷியல் மீடியாவில் போடணுங்கிறது கிடையாது. நமக்குன்னு சில ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்குன்னு வச்சுக்கணும். எது போடணுங்கிறதும் ஒரு லிமிட்டு தான் இல்லையா? அதை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் பாருங்கள். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களா இருந்தீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். இது உங்களுக்கான படம் தான். ரொம்ப எப்படி சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், மில்லியன் ஃபாலோவர்ஸாக இருந்ததுனால அவங்கள எப்படி ரெஸ்பான்சிபிளாக வச்சுக்கணுங்கிறது தான் கதை. ரொம்ப ரொம்ப நான் ரசித்த படம். நீங்களும் போய் கட்டாயம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.